சாட்டர்டே ஆஃப்டர்நூன். அன்றைக்கி ரம்ஜான்கிறனால ஒர்க் 3 o'clock வரைக்கும் தான் இருந்துச்சு. ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே நேராக பொள்ளாச்சி பல்லடம் ரோட்டில் இருக்கக்கூடிய பழமுதிர் நிலையம் போயிட்டேன். வீட்டில் திங்ஸ் முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ரீஸ்டாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திங்ஸ் வாங்க கிளம்பியாச்சு. நான் வாங்க போனது ஒன்று, ஆனால் பார்த்தா பாத்திரம் செக்ஷனில் தான் போய் 1/2 மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தேன். சரி இதுக்கு மேலே விட்டால் டைம் ஆயிரும் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸும் மற்ற ஐட்டம்ஸும் வாங்கிட்டு நேராக பில் போட்டு கிளம்பியாச்சு. எந்த லேடிஸாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு முதல்ல எங்கே போனாலும் இந்த பாத்திரம் மேலே தான் ஒரு கண்ணாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே அப்படி தான். எனக்கும் அப்படி தான். போய் பாத்திரம் செக்ஷனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து வீட்டு திறந்து இவங்க 3 பேத்துக்கு பால் ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி ரம்ஜான் அப்படிங்கிறனால என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வர்றக்குள்ளே என்னடா சத்தம்னு பார்த்தா அந்த பிரியாணியில் 2 எலும்பு இருந்தது. அதை ஒன்று இவன் எடுத்துட்டான். இவனாவது பரவாயில்ல, இன்னொருத்தி பாருங்க எல்லாத்தையும் தட்டி விட்டு அவள் சைஸுக்கும் பெரிய எலும்பு தூக்கி வாயில் வச்சு கவ்விட்டு இருந்தா. அப்புறம் அது வேணாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட பிடிங்கிட்டேன். வாங்கிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி டின்னர் வந்து சந்தகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை மட்டும் சிம்பிளாக தாளிச்சிட்டு சாப்பிட்டாச்சு. ஸோ என்ன மாதிரி உங்கள் யாருக்காவது இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் பாத்திரம் செக்ஷனில் இருக்கிற பழக்கம் இருக்கான்னு சொல்லுங்கள்.